ஏன் எல்லாரும் ஈஸியாக வந்து ஜிம்மை குவிட் பண்ணிடுறாங்க அப்படின்றத பார்ப்போம் இன்னைக்கு. ஆக்சுவலி ஏன் அப்படின்ற ரீசன் கேட்டிங்கன்னா, மேபி வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ரீசன்ஸ் இருக்குது. இப்போ ஒரு பிகினர் வந்து ஜிம்மை வந்து ஹிட் பண்ணும்போது அவங்க வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ்ன்னு இருக்குது. ஒழுங்கான நாலேஜ் இருக்காது, ஒரு ஃப்ளோ இருக்காது. தென் வந்து நம்ம இப்போ ஸ்கின்னியாக இருக்காங்க, இல்லைன்னா வந்து ஓபிஸாக இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து ஜிம்மை ஹிட் பண்ணும்போது அவங்க ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஐயோ இவங்க என்ன நினச்சிருவாங்க, அவங்க என்ன நினச்சிருவாங்க, நம்ம வந்து இந்த வெயிட்டை வந்து லிஃப்ட் பண்ணும்போது வந்து நம்மளை வந்து கலாச்சிருவாங்களோ, கிண்டல் பண்ணிடுவாங்களோ, புள்ளி பண்ணிடுவாங்களோ. ஸோ இந்த மாதிரி வந்து தாட்ஸ்லாம் கண்டிப்பாக இருந்து பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி தாட்ஸ்லாம் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவே கிடையாது. யாருமே இங்கே வந்து அங்கே ஜிம்முக்கு வர எல்லாருக்குமே என்ன தாட் இருக்குன்னா, நம்ம வந்து நம்ம உடம்ப வந்து இன்னும் பெட்டராக இருக்கணும், இல்லைன்னா ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணணும், ஹெல்தி ஆகணும் அப்படின்ற தாட் ப்ராசஸில் தான் வந்து ஜிம்முக்கு வரது. ஸோ யாருமே இங்கே வந்து இவன் இப்படி இருக்கான், அவன் அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு ஜிம்மில் இருக்க யாருமே ஒரு 99% யாருமே புள்ளி பண்ண மாட்டாங்க. அவங்க வேலை வந்து அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் பிகினர்ஸ் உங்களுக்கு தாட் இருந்துச்சு அப்படின்னா வந்து அது சுத்தமாக வந்து எடுத்துருங்க. நீங்கள் எதுவும் வந்து இதை இப்படி யோசிச்சுட்டு இவங்க என்ன நினச்சிருவாங்க, அவங்க நினச்சிருவாங்க, நீங்கள் யோசிக்க தேவையே கிடையாது. அப்படி நடக்கவே நடக்காது. ஸோ அப்படி தான் நடந்துருந்துச்சு அப்படின்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது இல்லாமல் வந்து வேறு என்னன்னா, ஒரு கண்டினியூட்டி இருக்காது. அது ஆக்சுவலி வந்து புதுசாக நம்ம வந்து ஒரு ஜிம்மை ஹிட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு பெயின் இருக்கும் மசிலில். ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம மசில்ஸ் வந்து வெயிட் லிஃப்ட் பண்ணும்போது அதில் வந்து மைக்ரோ டேஸ்ட் நடக்கும். ஸோ அந்த மைக்ரோ டேஸ்ட்லாம் நடக்கும்போது அது ரெக்கவர் ஆக கொஞ்சம் நாள் ஆகும். ஒரு 3 to 4 days ஃபஸ்ட் டைம் இது ஆகும்போது இல்லை லாங் டைம் கேப் போட்டு திரும்பி அகைன் ஜிம்முக்கு போனாலுமே இது நடக்கிறது தான். இது வந்து ஒரு நார்மலான ப்ராசஸ். இதுக்கு ஆக்சுவலி வந்து டோம்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம டெர்மினாலஜியில். ஸோ வந்து இந்த மாதிரி நடக்கும்போது அந்த பாடி பெயினை வந்து ரெசிஸ்ட் பண்ண முடியாமல் வந்து சரி அப்புறம் போய்க்கலாம் நம்ம ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாமல் விடுறது வந்து அது அப்படியே ஆக்சுவலி இப்படியே ஆயிரும். கன்சிஸ்டன்சியே இல்லாமல் இர்ரெகுலராக ஜிம் போகிறது, என்ன ஒர்க் அவுட்னு இன்னொன்று என்னன்னா என்ன ஒர்க் அவுட்னே எனக்கு தெரியாமல் அங்கே போய் முடிவு பண்ணுறது. ஆக்சுவலி ஒரு ஷெடியூலான பிளான் வேணும். ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டா, ப்ரோ ஸ்பிளிட்டா, புஷ் புல் லெக்ஸா, இல்லைனா இந்த மாதிரி என்னென்ன ஒர்க் அவுட் சார்ட் இருக்கணும். ஸோ இதுதான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு ஷெடியூல்டாக இருக்கணும். ரிப்பீட்டேட்டிவாக வீக்லி வந்து அந்த மசிலில் நம்ம வந்து ஒரு ட்வைஸாவது அட்லீஸ்ட் வந்து ட்ரெயின் பண்ணுறோமா அப்படின்ற ஒரு இது இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸோட ஜிம்முக்கு போங்க. உங்களுக்கு யாரும் எதுவும் பிலீவ் பண்ண மாட்டாங்க ஃபர்ஸ்ட் திங். ஸோ வந்து இன்னொன்று என்னென்னா கன்சிஸ்டண்ட்டாக போங்க. கொஞ்ச நாள் அந்த ஒரு மசில் மெமரி வர வரைக்கும் அந்த பெயின் இருக்கும். ஸோ வந்து அதுக்கும் அவாய்ட் பண்ணாமல் ஜிம்முக்கு போங்க. இட் வில் பி ஓவர் டைம், இட் வில் பி ப்ராக்டிஸ். ஓகேங்களா? அது இல்லாமல் இன்னொன்று என்னென்னா ஒரு பர்ஃபெக்டான ஒர்க் அவுட் சார்ட் வச்சுக்கோங்க. தெரியலையா அங்கே இருக்க ட்ரைனர்ஸ்ட்டை கேளுங்க. அவங்களே ட்ரைனர்ஸ் ஆர் ஸோ ஹம்பிள். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து எல்லா ட்ரைனரும் இவங்க சொல்லிக் கொடுக்கூடாது, அவங்க சொல்லிக் கொடுக்கூடாதுன்னு இருக்க மாட்டாங்க. எல்லாருமே நீங்கள் என்ன கேட்டாலும் சொல்லி தருவாங்க. தயங்காமல் போய் கேளுங்க. இல்லை அப்படி இல்லை ட்ரெயினர்கிட்ட கேட்க வேணாம் அப்படின்ற தாட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா வந்து அங்கேயே வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டான நல்ல ஒரு லிஃப்டர் உங்களுக்கு பார்த்தா ஆக்சுவலி தெரியாது. ஸோ யார் உங்களுக்கு அப்ரோச்சபிளாக இருக்காங்களோ அவங்கள்ட்ட கேட்டு கிளியர் ஆகிட்டு ஒழுங்கான ஃபார்மில் இன்ஜுரிஸ் இல்லாமல் அவாய்ட் இன்ஜுரிஸ் இன்ஜுரிஸ் இல்லாமல் நீங்கள் ட்ரெயின் பண்ணுங்கள். ஸோ ஆக்சுவலி இதுதான் நான் இன்னைக்கு சொல்லணும்னு உங்களுக்கு நினச்சேன். ஸோ see you next video.